2/7/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி சரிங்களா. அதை பார்க்க போகிறோம் நம்ம டியர் லாட்ரியோட கேசிங் சரிங்களா. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி 2ஆம் தேதி கொடுக்குறதுக்கு முன்னாடி 1ஆம் தேதி நம்ம என்ன கொடுத்தோம் என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், 1ஆம் தேதி டியர் 1 மணி 6 மணி 8 மணி ஆல் போர்டு 1 3 2 சரிங்களா. இதில் இருந்து இதுக்குண்டான பவர் நம்பர் 1க்கு 6 3க்கு 8 2க்கு 7 சரிங்களா. இதை நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று கொடுத்துருக்குறோம். அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா. 1 மணிக்கு என்ன வந்திருக்கு, 5 8 6ன்னு வந்திருக்கு சரிங்களா. 5 8 6ன்னு வந்திருக்கு பாருங்கள். பவர் நம்பர் 2 வந்திருக்குது சரிங்களா. பவர் நம்பர் 2 வந்திருக்குது. அடுத்து பாருங்கள் 6 மணிக்கு 6 0 2ன்னு வந்திருக்குது. நமக்கு 2 மேலே கொடுத்த ஆல் போர்டு பாஸ், திரும்பவும் இந்த 6 பவர் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 8 மணி பார்த்தீங்கன்னா 9 3 7ன்னு வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த 3 பாஸ் ஆகிருக்குது. இந்த 7 பவர் நம்பர் கீழ் நம்பர் 3மே பாஸ் ஆகிருக்கு. ஆனால் மேலே நம்ம ஆல் போர்டு கொடுத்தது 3 நம்பரில் 2 நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம 2 வச்சா 7 வைக்கணும், 3 வச்சா 8 வைக்கணும், 1 வச்சா 6 வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு 1 அடிக்காமல் இருக்க பட்சத்தில் 6 அடிச்சிடும், 3 அடிக்கலைன்னா 8 அடிச்சிடும், 2 அடிக்கலைன்னா 7 அடிச்சிடும். அதுக்காகத்தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் சரிங்களா. பாருங்கள், 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பாஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். நான் கொடுத்தது ஆனால் இங்கே வந்துட்டு கொடுத்ததில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 7 3 7ங்கிற மாதிரி பாஸ் ஆகிடும். 3 7 பாஸு சரிங்களா. அப்புறம் வந்துட்டு 6 8 பாஸு, 8 6 பாஸு சரிங்களா. அடுத்து வந்து 7 3 அது ஏற்கனவே சொல்லியாச்சு சரிங்களா. அந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. நான் கொடுத்ததில் வந்து 7 3ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. அதை ரொட்டேட் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ வச்சுருந்தீங்கன்னா இது பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. 6 2ங்கிற நம்பர் நம்ம கொடுக்கல. 6 2 நமக்கு நான் எடுத்ததில் பாருங்கள் ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. 8 6ங்கிற நம்பரும் இங்கே பாஸ், 6 8 நம்ம கொடுத்துருக்கோம். 6 8 இந்த இருக்குது, கண்டிப்பாக வந்திருக்கோம். ஏன்னா அது லைனில் இருக்கிறதுனால அந்த லைன் நம்பர் கண்டிப்பாக வரும். 6 8 7 3 பாஸ் நான் கொடுத்ததில்ல சரிங்களா. 6 7ன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் பவரில் 6 2க்கு தான் வந்திருக்குது. 6 2 ஏசிக்கு பாஸ் ஆகிருக்கு பாருங்கள் சரிங்களா. 8 6 நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். 6 8ன்னு கொடுத்துருக்குறோம், அது பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. 6 8ங்கிற நம்பர் 8 6ன்னு நான் ஏன்னா கொடுக்கும்போது நான் சொல்லி தான் கொடுத்துருந்தேன். 6 8ன்னு வச்சா 8 6ன்னு வைக்கணும், கண்டிப்பாக வச்சா தான் வின்னிங் வரும்னு சொல்லி தான் கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இது வின்னிங் வந்திருக்கும் சரிங்களா. மற்றபடி 3 7ம் நமக்கு வந்துட்டு 7 3ங்கிற நம்பர் அதே மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்திருக்குது. அதேமாதிரி இங்கே 3 7ங்கிற நம்பர் பாக்ஸுன்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா இது ஒன்று பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு 8 6ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பரும் பாக்ஸில் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. மற்றபடி அங்கே 0 வந்ததுனால நமக்கு இது எதுவும் பாஸ் ஆகிருக்காது. 6 2 பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓடியில் 0 இருக்குது, நம்ம கொடுக்காத நம்பர் இருக்கிறதுனால அது பாஸ் ஆகாது சரிங்களா. மற்றபடி 6 3 7 இங்கே ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கும். 6 8 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா 2 செட்டு, நான் கொடுத்த 6 செட்டில் 2 செட்டு பிசிக்கு பாஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நாளைக்கு உண்டான கணக்கில் போடலாமா. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் யூடியூப்பில் தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை சரிங்களா. அது மாதிரி டிக்கெட் போடணும்னு நினைக்கிறீங்களா, 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் சரிங்களா. டிக்கெட் போடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. டிக்கெட்டுக்கு மட்டும் போடுறதுக்கு சரிங்களா. கெஸ்ஸிங்லாம் வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடுத்துருவேன், நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம். டிக்கெட் போடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக வந்துடும் சரிங்களா. நம்பி போடலாம் சரிங்களா. அதுக்காக நம்ம சொல்கிறோம், நம்ம தான் எடுக்கிறோம், அதனால் நம்பி போடலாம் நீங்கள் சரிங்களா. நாளைக்கு உண்டான கணக்கில் போயிடலாமா. ஆல் போட பொறுத்தவரைக்கும் நாளைக்கு 8 6 4 நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். 8 6 4 8க்கு பவர் 3, 6க்கு பவர் 1, 4க்கு பவர் 9 சரிங்களா. இதில் இருந்து 2 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் நான் கொடுக்குறேன். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 3 டிஜிட்டல் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொடுத்துருக்குறேன். ஆனால் நான் கொடுத்தது வரலனாலும் இதில் இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 டிஜிட்டல் வரலாம், இல்லை 4 டிஜிட்டல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், பார்த்து கணிச்சு வைங்க சரிங்களா. நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு ஒரு 4 டிஜிட்டல் இன்னும் 2 நாளில் வரணும். அது நாளைக்கு வரலான்னாலும் நாளை கழிச்சு ஏதோ ஒரு ஷோக்கு அடிப்பாங்க. 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதேமாதிரி 2 டிஜிட்டலை பொறுத்தவரைக்கும் 86 64 84 31 19 39 36 96 34 9 செட்டு கொடுத்துருக்குறேன். 3 ஷோக்கு சேர்த்து. இதை எந்த செட்டு வச்சாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க கண்டிப்பாக. 86 வைக்கிறீங்களா, 68 64 வைக்கிறீங்களா, 46 84 வைக்கிறீங்களா, 48 அப்படியே வைங்க. ஆல் போர்டுக்கு போடுங்க சரிங்களா. அது மட்டும் இல்லை, கீழே இருக்க செட்டுக்கும் அதே மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி வைக்கணும். எந்த செட் எடுத்தாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வைங்க ஆல் போர்டுக்கு சரிங்களா.
1 மணிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா, இதில் இருக்க நம்பரு 6 மணிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா, 8 மணிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா, அப்படியே ரொட்டேட் பண்ணி போடுங்க. சரிங்களா, அதுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, அப்புறம் வந்துட்டு 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம பாக்ஸ் தான் சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா, பாருங்கள் இதில் ஏதாவது வருதா பாருங்கள் பாக்ஸுக்கு. சரிங்களா, நாளைக்கு ஒரு 2 செட்டோ 3 செட்டோ பாக்ஸில் பிசி வின்னிங் வரலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல் வின்னிங் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பாருங்கள் அவங்க கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா, என்னுடைய தனிப்பட்ட கணிப்பை மட்டும் நான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்க. சரிங்களா, டிக்கெட் போடணும்னு நினைக்கிறீங்களா, இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர், 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். அதனால் நீங்கள் நம்பி போடலாம். சரிங்களா, நாளைக்கு இன்னொரு நல்ல கணிப்பில் சந்திக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.